மக்களவை தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் பாஜக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு நாளை முதல் மக்களை சந்தித்து கருத்து கேட்பு நடத்துகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன சமய மணிவண்ணன், விவரிங்க. வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தேர்தலையொட்டி தேர்தல் தேதியானது விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. இதனையொட்டி தமிழ்நாட்டின் பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக உள்ளிட்டவை ஏற்கனவே தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பொருட்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றன. அடுத்த கட்டமாக மும்முனை போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் பாஜக போட்டியிட உள்ள சூழலில் பாஜகவும் தமிழகத்தில் தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்காக அமைத்துள்ள குழுவானது தமிழகம் முழுவதும் நாளை முதல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது. குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக தமிழக பாஜக சார்பாக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை குழு ஆனது நாளை முதல் மக்களை சந்தித்து கருத்து கேட்பு கூட்டம் நடத்த உள்ளது. தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்காக பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா தலைமையில் மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம், கார்வேந்தன், ராம சீனிவாசன் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நியமித்திருந்தார். இந்த குழுவானது நாளை முதல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து தமிழக பாஜகவுக்கான தேர்தல் அறிக்கையை, மக்களவைக்கான தேர்தல் அறிக்கையை தயாரிக்க உள்ளது. இந்த குழுவானது அனைத்து தென் மாவட்டங்கள், தொழில் வர்த்தகம் மற்றும் சேவைத்துறை மக்களிடையே சென்று மக்களுக்குள்ள அடிப்படை பிரச்சனைகள், மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் தேர்தல் அறிக்கையை தயாரித்து பாஜக தலைமையிடம் ஒப்படைக்க உள்ளது. தகவல்களுக்கு நன்றி சமயமணிவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.